ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு பிரஜ்னாஸ் கார்னர். இன்றைக்கி சண்டே. எங்கேயும் வெளியே போகிறதுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா மழை காலையிலேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப மழை இல்லை, பட் ரொம்ப ட்ரிசல் ஆகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக சண்டே அப்படிங்கும்போது கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பார்க்குக்கெல்லாம் போயிட்டு வருவோம். பட் இந்த டைம் வந்து ட்ரிசல் ஆகிட்டே இருந்ததுனால எங்கேயுமே போக முடியல வெளியே. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக வந்து வீட்டிலையே கம்பு தோசையும் உளுந்து சட்னியும் செஞ்சுட்டோம். மத்தியானம் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸ்பெஷல்னாலே நம்மளுக்கு எப்போவுமே பிரியாணி தான். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக பிரியாணி செய்வார். பட் கொஞ்ச நாளாகவே அவரால் செய்ய முடியறதில்ல, கொஞ்சம் கால் வலி அப்படிங்கிறதுனால. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் ரொம்ப கம்பல் பண்ணேன், எனக்கு இவர் செஞ்ச பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பப்பு ஒரு பக்கம் வந்து அமைதியாக படிச்சுட்டு உட்காந்துருந்தா. ஸோ நாங்கள் வந்து புதினா என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பிளான் படி மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிகிட்ருப்போம் ஃபஸ்ட்டெல்லாம். இப்போ வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஸோ இவருக்கு கால் வலி வந்ததுனால நான் இன்றைக்கி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டிருந்தேன், எனக்கு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அரைச்சிட்டோம். இது அரைக்கிறதுக்குள்ளாரையே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. 2-3 டைம் கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் இது எங்களால் அரைச்சி முடிக்க முடிஞ்சுது. ஸோ எப்போவுமே நாங்கள் இந்த பிரியாணி அண்டாவில் தான் நாங்கள் செய்வோம். ஸோ அதனால் யூஸ்வலாக இருக்கிற அந்த பிரியாணி அண்டாவை எடுத்து வச்சுட்டு வீடியோஸ் வந்து நாங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த பிரியாணி வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற நாங்கள் பார்த்த ரெஃபரன்ஸ்லேருந்தே வந்து கம்மியாக தான் நாங்கள் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தோம். பிகாஸ் வந்து ஆயில் அப்படிங்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், ஒரு நிறைய ஆயில் சேர்த்த முடியாது. ஸோ ஆயில் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் நெய்க்கு பதிலாக இந்த டைம் பட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான ட்ரை. அதனால் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நல்லா இது வந்து ஆயில் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இந்த ட்ரை கரம் மசாலா ஐட்டம்ஸை போடலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பட்டர் நல்லா உருகி வருது. நாங்கள் ஃபஸ்ட்டே என்னென்ன வந்து ட்ரை மசாலாஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இந்த கரண்டி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த கரண்டி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஆயில் தான் கொஞ்சம் எங்களுக்கு டவுட்டாகவே இருந்தது. பிகாஸ் நம்ம வந்து வெளியே சாப்பிடும்போது நிறைய ஹோட்டல்ஸில் வந்து ஆயில் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஹோட்டல்ஸில் வந்து ஆயில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சில ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும் பிரியாணியில். ஸோ இது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. ஏன்னா வீட்டில் அப்படிங்கிறதுனால நம்ம அவ்வளோ ஆயிலோடு செய்ய முடியாது. ஸோ வழக்கம் போல் நம்ம வந்து என்னென்ன சோம்பு, பட்டை, பிரியாணி இலை இந்த மாதிரியான கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து போட்டாச்சு. ஏலக்காய், தென் கல்பாசி இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாதிரி ஆனியன், க்ரீன் சில்லிஸ் இதெல்லாம் வந்து போட்டுட்டோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து தக்காளி போட்டது காமிச்சிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுல தக்காளி போடவே மறந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு தான் போட்டோம். ஸோ இது வந்து ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வணக்கிக்கிட்டோம். இந்த ஆனியன் வந்து சீக்கிரம் வணங்குறதுக்காகவும் இந்த ஆனியனில் கொஞ்சம் வந்து உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காகவும் கல்லுப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனியன்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம்.
அதுக்கப்புறம் இந்த ஆயில்லேயே நல்லா வணங்குற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி அண்ட் புதினாவை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கடைசியாக மேலே தூவுறதுக்கு வேண்டி தனியாக வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஆயிலே நல்லா வணங்கணும். அப்போ தான் வந்து அதோட எசன்ஸ் வந்து ஆயிலில் மிக்ஸ் ஆகும். இன்னும் நம்மளுக்கு வந்து சூப்பரான அரோமா வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறோம் கலருக்காக. பிகாஸ் எங்களால் வந்து ரொம்ப காரம் சேர்த்தி செய்ய முடியாது. காரம் வந்து பப்புவும் சாப்பிட மாட்டா, அவங்க அப்பாவும் சாப்பிட மாட்டார். அதனால் காரம் வந்து அளவாக தான் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு பிரியாணி ஸ்மெல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச பவுடர் இது. ஸோ அதுவும் வந்து போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். ஸோ அதுதான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அண்ட் சிம்மில் வைக்கணும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி நாங்கள் வந்து தக்காளி மிக்ஸ் பண்ண மறந்துட்டோம் இந்த வீடியோ எடுக்கிறதுல. அதனால் லேட்டராக தான் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் தக்காளி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து தயிர் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது ஒரு லைட்டான ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும் அண்ட் நம்மளோட கறி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தயிர் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் வந்து தயிர் அண்டு எலுமிச்சம்பழம் சாறும் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து தயிர் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மிக்ஸ் கொடுக்கும்போதே வந்து தெரியும் நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் சைடில். ஸோ இந்த டைமில் நாங்கள் வந்து மட்டன் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இங்கே 1 kg மட்டன் வந்து எடுத்திருக்கோம். ரைஸ் வந்து 1 kg. ஸோ சமமாக வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ 1 kg மட்டனுக்கு 1 kg ரைஸ் எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டது இன்றைக்கி சீரக சம்பா அரிசி. மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு நல்லபடியாகவே மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து மட்டனில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல்லெல்லாம் போகும். நீங்கள் முன்னவே மட்டனை வந்து மேரினேட் பண்ணிவிட்டு தென் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதுலேயும் எந்த தப்பும் கிடையாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாஸ் எல்லாம் வந்து நல்லா அந்த மட்டனில் இறங்குற அளவுக்கு.
ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மட்டன்லாம் நல்லா வேகும். சிக்கனுங்கும் போது உங்களுக்கு டக்குன்னு வெந்துடும், பட் மட்டன் கொஞ்சம் லேட் ஆகும். மட்டன் வந்து ஒரு 90% வெந்ததுக்கப்புறமா ரைஸும் அதே மாதிரி நம்ம சைடில் வந்து 90% வேக வைக்கணும். ஸோ அதுதான் இப்போ பண்ணிவிட்டு இந்த அரிசியை வந்து நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டினதுக்கப்புறமா நம்மளோட பிரியாணி பாட்டில் இந்த ரைஸையும் சேர்த்துக்கலாம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெஸ்ஸியாக தான் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரைஸை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்மளோட பிரியாணி பாட்டில் சேர்க்க போகிறோம். இப்போது ஸோ சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த சைட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தென் தம் போட போகிறோம். ஸோ அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இதுதான் வந்து நம்ம பிரியாணியோட ஃபைனல் ஸ்டெப்பு. ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை வந்து மூடி வச்சுருக்கிற இந்த மூடி மேலே வச்சிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ இதுதான் அந்த தம் போடுறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை ஹீட் பண்ணிக்கிறோம். ஸோ அது நல்லாவே ஹீட் ஆயிடணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து மூடி மேலே வச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பிரியாணியோட ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக தான் எல்லாம் போயிட்டுருக்கா அப்படிங்கிறது. தென் அகெயின் வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தாலே தெரியும் இந்த ரைஸ் எல்லாம் நல்லா உதிரியாக வந்திருக்கு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. பிரியாணியோட ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணலாம். இந்த யம்மியான பிரியாணியோட தான் எங்களோட சண்டே இன்னைக்கு முடிய போகுது. இந்த மட்டன் பிரியாணி வந்து செம்மையான ஸ்மெல்லோடு ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு ரொம்ப மைல்டாக இருந்துச்சு, காரம் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே மைல்டாக தான் இருந்தது. எங்களோட சண்டே பிரியாணி விலாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி விலாக்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விலாக்ஸ், மேக்கப் விலாக்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா பிரிஜன்ஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.